வணக்கம் மக்களே, சூப்பர் நவராஜ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் தமிழகத்தில் பல ஊர்களில் பங்குனி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தும்சம்பட்டி ஊரணித்தெரு காளியம்மன் திருக்கோயில் உற்சவ விழா நடைபெற்றது. ஆற்றங்கரையில் அலங்கரிக்கப்பட்டு ஆடல் பாடலுடன் அம்மன் கரகம் ஆடி வருகின்றது. ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் இங்கே உள்ள அம்மனுக்கு பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஏறத்தாழ 100 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமம் இந்து முஸ்லிம் கலவையால் சிறந்து காணப்படுகின்றது. இந்த கிராமத்து மக்கள் தனது வாழ்வாதாரத்தை தேடி வெளியூரில் வாழ்கின்றனர். அம்மன் காளியம்மன் திருவிழா என்றதும் தங்களது பணிக்கு 3 நாள் ஓய்வு கொடுத்துவிட்டு ஊர் திரும்பி அம்மன் திருவிழாவை சிறப்பித்து அம்மன் காளியம்மன் அருளை பெற்று செல்வது வழக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரியவரின் கனவில், நான் இங்கே இருக்கேன், எனக்கு கோவில் வைத்து வணங்குங்கள், உங்களை நான் காத்து வருகிறேன் என்று சொல்லி விடைபெற்றாள் அந்த பெரியவரின் கனவிலிருந்து அம்மன் காளியம்மன். சிறிது நாட்கள் கடந்த நிலையில் இந்த கிராம மக்கள் ஒன்று இணைந்து அம்மனுக்கு கோவில் எழுப்பி ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் அம்மனுக்கு பெருந்திருவிழா நடைபெற்று வருகின்றன. இஸ்லாமிய நண்பர்களும் திருவிழா யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு நடனம் ஆடுவதை இங்கே காணலாம். மத வேறுபாடின்றி இந்துக்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நள்ளிரவில் இங்கே உள்ள ஊரணியை அம்மன் காளியம்மன் சுற்றி வருவதாக இங்கே வாழும் மக்கள் உறுதிபட சொல்கின்றார்கள். கண்களுக்கு புலப்படாமல் செவிகளுக்கு மட்டும் கொலுசின் ஓசை கேட்கும் என்று சொல்கின்றார்கள். அம்மன் மனம் குளிர்ந்து இங்கே வாழும் குலமக்கள் வளர கும்மி எடுக்கும் குலப்பெண்கள். 2 வருடம் தாக்கு பிடிக்கும் வகையில் இந்த திருவிழா நடைபெற்றது. இங்கே வாழும் மக்கள் அனைவரையும் அம்மன் அருளால் காத்திட இந்த சூப்பர் நவராஜ் சேனல் பிரார்த்தனை செய்கின்றது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டச் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.